என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம எல்லார் கையிலையும் ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்துருக்காரு? எச்சரிப்பு வாக்குத்தத்தங்கள் ஜீவ வசனமாக கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய கிருபை. வாக்குத்தத்தங்கள் தான் பொதுவாக நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் எச்சரிப்பு வசனத்தை நம்ம அதெல்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் சரியாக எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்காரு. இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அந்த வசனத்தை விட்டுறக்கூடாது. அந்த வசனம் என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசித்தவங்க பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு அம்மா, ஒரு மரியாள் என்கிற ஒரு சகோதரி குறித்து நான் வாசிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரது வீட்டிலே. மார்த்தாள், மரியாள், லாசரு எல்லாரும் யார்? மூத்தது மார்த்தாள், அடுத்தது மரியாள், பிறகு சகோதரர் லாசரு. இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்து பிள்ளைகள். அங்கே ஒரு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சது யார்? மார்த்தாள். அழைச்சிட்டு அந்த அம்மா நிறைய கொஞ்சம் வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் மரியாள் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டால், அந்த 40வது வசனத்தில் அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தரையை உட்கார்ந்து, இந்த இயேசு இனி என்னை வீட்டுக்கு எப்போ வர நமக்கு தெரியாது, ஆகினால் இப்போ வந்திருக்கிற நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் உதறி தள்ளணும். சொல்லுங்கள் எல்லாரும், என்ன வேலை இருந்தாலும் உதறி தள்ளினா தான் நம்ம எதை பிடித்து கொள்ளலாம்? ஜீவவசனத்தை பிடிக்க முடியும். வீட்டுக்கு அழைச்சிட்டு அந்த மார்த்தாள் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் மரியாள் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இங்கே வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் எப்படி ஒரு சூழல் இருக்குன்னு பாருங்கள். 40வது வசனத்தில் மார்த்தாளோ சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்கள். ஆண்டவர்